சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல மேனேஜ்மெண்ட்ல இருந்து மகேஷ்க்கு கால் பண்றாங்க. கிரிஷை கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க. அந்த அஜயோட அப்பா ரொம்பவே பெரிய ஆளா, அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கிரிஷை சேர்த்த சொல்லி நிறைய ப்ரெஷர் போட்டிருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரிஷ் வேற இங்கே வந்துடுவான், அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மகேஷ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க கேட்கவே மாட்டிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு நீ உள்ளே போய் பேசிப்பார், நான் போயிட்டு கிறிஷுவோட நல்லதுக்காக நான் யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவும் மீனாவும் வராங்க. முத்துவும் மீனாவும் காரை விட்டு கிறிஷை கூட்டிகிட்டு வராங்க. உடனே மேனேஜ்மெண்ட்டில் பார்த்த உடனே ஓடி வராரு. சார் பெரிய பிரச்சனையாயிடுச்சு சார், கிரிஷ் இங்கே இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அஜயோட அப்பா ரொம்பவே பெரிய ஆளாம், அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிரிஷ் மேலே. சிறுவர் தீர்த்திருத்த பள்ளியில் அவனை சேர்த்த சொல்லியிருக்காங்க. அவங்க கிரிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் கிரிஷை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போனாலையும் விட மாட்டாங்க. எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு கிரிஷை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வேணும்னா நான் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், கிரிஷோ என் நிலைமை யாருக்கும் வந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. அவங்க பேசுகிறது கேட்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல, கிரிஷோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு இல்லை சார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா நீ கிரிஷை அவங்க கண்ணில் காட்டிடாத, அவனை இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, கிரிஷை அவங்க கண்டு முன்னாடி வச்சுக்கிட்டே அவனுடைய நல்லதுக்காக நம்ம போராடுவோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அவங்க கிரிஷை கண்ணில் பட்டா நம்ம பேசுகிறத எதையும் அவங்க காதில் கூட கேட்க மாட்டாங்க, அதனால் நீ கிரிஷை கூட்டிகிட்டு போகிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிரிஷை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மகேஷ் வேறு வந்துடுறாங்க. நானும் ஸ்கூல்லேருந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்போதைக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கிரிஷை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம், நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் உங்கள் நல்லதுக்காக தாங்க சொல்கிறேன், கிரிஷோட எதிர்காலத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு சரி உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கூட கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து இந்த பக்கம் ப்ளீஸ் சார், அவன் சின்ன பையன், ஏதோ மனசு வருத்தப்பட்டதுனால அப்படியெல்லாம் பண்ணிட்டான், மறுபடியும் இந்த மாதிரி தப்பு அவன் செய்யவே மாட்டான், இந்த ஒரு வாட்டி மட்டும் அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலையும் அந்த அஜயோட அப்பா கிட்ட தான் நீங்கள் பேசணும், எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, நீ கெஞ்சதை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அவர் வாயிலே நான் கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. சரி நீ இவ்வளோ தூரம் கேட்டதுனால நாங்கள் ஒரு ஐடியா பண்ணுறோம், இன்றைக்கி கிரிஷ் ஸ்கூலுக்கு வரல, அதனால் நாங்கள் எங்களால் இன்றைக்கி பிடிக்க முடியல, நாளைக்கு நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஏதோன்னு ஒன்று சொல்லி சமாளிக்கிறோம், நீங்கள் அதுக்குள்ளே கேஸை வாபஸ் வாங்குற வழியை பாருங்கள், இல்லாட்டி அந்த பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. முத்து இருந்துட்டு அந்த அஜயோட அப்பாவோட கொஞ்சம் டீட்டெயில் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸை கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய ஆளாம், நீ முதல்ல கார் ஷெட்டுக்கு வந்துடு, நம்ம 2 பேரும் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கிரிஷ் இங்கே இருக்கட்டும், நாங்கள் அந்த அஜயோட அப்பாவை போய் பார்த்து பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கிரிஷ் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு கிருஷிக்காக ஆல்ரெடி லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இது கிரிமினல் கேஸில் போய் முடிஞ்சிடும்,
அவங்களே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினதா உண்டு. அப்படி இல்லாட்டி கிறிஷை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா? அவங்க வீட்டில் பேசி கேஸை வாபஸ் வாங்குறது மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு அவன் ஒரே பையன், அவன் என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கு மேலேயும் அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்குறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு முடிவு. என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து லாயர் வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி என்ன பண்ணன்னு தெரியாமல் அங்கேருந்து வராங்க. மகேஷ் இருந்துட்டு கிறிஷை வந்து சிறுவர் திருத்த பள்ளியில் சேர்த்துறதா அந்த அஜயோட அப்பா முடிவு பண்ணியிருக்காராம். நீ எப்படியாவது நம்ம கிறிஷை வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது விஷயமா தான் நான் லாயரை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு மகேஷ் சொன்ன விஷயத்த லாயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் லீகலாக போகணும், அப்படி இல்லாட்டி அவங்க கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும், இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. செல்வம் இருந்துட்டு என்னடா ஆச்சு, நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை, பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே வழி அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்குறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நான் பட்ட கஷ்டத்தை வேறு யாரையும் நான் பட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. மீனா வராங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம பேசாமல் அந்த பையனோட அப்பாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கிறிஷ் வந்து என்னுடைய அக்கா பையன்தான், அவன் விஷயமா பேசுகிறதுக்காக தான் வந்தேன். அவன் ஏதோ எமோஷ்னலாக இப்படி பண்ணிட்டான், தயவு செஞ்சு கொடுத்த கேஸை ரிட்டன் வாங்கிக்கோங்க, அவனோட ஃப்யூச்சரே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என் பையனை என் கண்ணால் நான் பார்த்துருக்க கூட மாட்டேன், அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துட்டுருக்கான் அந்த பையன். நான் எப்படி அந்த பையனை சும்மா விட முடியும், என்னாலலாம் சும்மாலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு அவருடைய காலே விழுறாரு. ஆனால் அவர் என்னப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, என்னால் முடியாதுப்பா, எதுவாக இருந்தாலும் லீகலாக பார்க்கலாம், இல்லாட்டி நான் வேறு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. முத்து இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி மீனா, இவர் வந்து நம்மக்கிட்ட பேசாமல் கிரிஷ் மேலே கொடுத்த கேஸை ரிட்டன் வாங்காமல் இந்த இடத்த விட்டே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு கிறிஷை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நான் எப்படியாவது கிறிஷை வந்து நம்ம இதிலேருந்து கொண்டு வந்தே ஆகணும், நீ உடனடியாக அஜயோட அப்பா கிட்ட போய் நீ பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போய் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லுவோம், நீ கார்டியன் தானே, நான் துபாயில் இருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும், நீ கார்டியன்றதுனால நீ தான் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் எதுக்காக போய் பேசணும், அவள் கிறிஷோட விஷயத்தில் போய் பேசினானா அவளுக்கும் அவளுடைய ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வரதான் செய்யும், தேவையில்லாமல் உனக்கே உன் பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உனக்கு தான் அக்கறை இல்லை, மீனாவும் முத்தும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க போக்கிலே விடு, உன்னை விட நல்லாவே கிரிஷா அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்லிடுறாங்க. உன் கணக்கு அவங்க நல்லவங்களா பட்டா, என் கணக்கு அப்படி தெரியல, அதனால் நான் யாரையும் நம்புறதா இல்லை, என் பையனை எப்படி காப்பாற்றணுமோ நான் அப்படி காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிறிஷை உன் கூட வச்சுக்க உன்னால் முடியல, அந்த மீனாவும் முத்துவும் கிறிஷை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க பெத்த பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, உன்னை விட கிறிஷ் மேலே அவங்களுக்கு நிறையாவே அக்கறை இருக்குது, நீ பேசாமல் ஒதுங்கி நில்லு, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி, இனிமேல் நான் உன் விஷயத்தில் தலையில்லை, நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்கினதுக்கு மாதிரி கிறிஷோட வாழ்க்கையை நீ அழிச்சிடாத, முத்து மீனா பக்கமே நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மகேஷ் இருந்துட்டு எனக்கும் வித்யா சொல்கிறது தான் சரின்னு படுது, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு கிறிஷை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் கிறிஷோட நிலமை என்ன ஆக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.